உழைச்சா மட்டும்தான் எனக்கு காசு. நீங்களும் அப்படித்தானே? நாட்டு நிலவரம் தெரிஞ்சு மட்டும் என்ன பண்ண போறீங்க? எங்கனாலும் காசு தானே, சம்பாரிக்க தானே போறீங்க. அதனால உங்க வேலைய நீங்க பாருங்க. எதுக்காகவும் மெனக்கெடாதீங்க. உங்க குடும்பத்த காப்பாத்துறதுக்கு நீங்க தான் இருக்கிறீங்க. வேற யாரும் கிடையாது. கொடி தூக்குறவங்க, கட்சி எதுவுமே கிடையாது. உங்க குடும்பத்த நீங்க தான் பார்த்துக்கணும். எல்லாரும் நாக்குல தேன் மாதிரி இனிக்க இனிக்க பேசுவாங்க. நம்பிடக்கூடாது, நம்பிடக்கூடாது. நல்ல வார்த்தைகள் சொல்றோமா? ஆறுதலா இருக்கா? அதுல நல்ல விஷயங்கள் சொல்லி தரத்துக்கு ஆளே கிடையாது. நீ நாசமா போ, நீ சீக்கிரம் அழிஞ்சு போ, நீ உன்னை எப்படி குட்டிச்சவரா கெடுக்கலாம், உன்னை எப்படி வந்து இவனை வந்து அவங்க வீட்டுக்கு வாரிசே இல்லாம பண்ணலாம், இவனை எப்படி பிடிச்சி நம்ம பக்கம் எடுக்கலாம், அவனுக்கு குவார்டர் பிடிக்குமா, அவனை கஞ்சா அடிக்க வைக்கலாமா, இல்லை அவனுக்கு வேற ஏதாவது பொண்ணு ஃபிகரை செட் பண்ணி இழுத்துன்னு போயிடலாமா, இப்படி உன்னை கெடுக்கிறதுக்கு 1000 கூட்டம் இருக்குமே தவிர, தம்பி இதை நீ பண்ணாத. உன் அப்பா அம்மாவுக்கு நீ பிள்ளையாரு, நீ இல்லாமல் போயிட்டுனா உன் குடும்பம் இல்லாமே போயிடும். நீ இல்லைன்னா இந்த வாரிசு உரிமையே இல்லாமல் போயிடும். நீ இல்லைன்னா இந்த சந்ததியே இல்லாமல் போயிடும். அப்பெல்லாம் சொல்கிறதுக்கு ஒருத்தர் கிடையாதுப்பா. ப்ளீஸ், நான் உனக்கு அக்காவாவோ இல்லை தங்கச்சியாவோ அம்மாவாவோ நான் பாட்டியாவோ கூட இருந்து சொல்கிறேன். இந்த